நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா முதல் பாயிண்டே என்னென்னா குழப்பம் குழப்பம் குழப்பம். அப்போ மன தெளிவு அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு போயிட்டுருக்கும். பட் பயப்படவே வேண்டாம். செகண்ட் ஹாஃப்ல எல்லா குழப்பத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது என்ன எப்படின்றது நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் அதை மட்டும் கவனிச்சுட்டு அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது எப்போன்றது லாஸ்ட்ல சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி பயந்துட வேண்டாம். என்னடா இது ஏழரை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே இவ்வளவு குழப்பமா, தைரியம் எல்லாம் எங்க போச்சு, ஒரு என்னமோ மனசை விட்டு போச்சே அப்படின்ற எண்ணத்தெல்லாம் தூர தூக்கி போட்டுருங்க. அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு உங்களை பார்க்கவே வச்சிருக்கு கிரகங்கள். சரி, 7 கிரகங்கள் மாறுது. அதுல முக்கியமா குருவும் ராகு கேதுவும் மாறுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதே. இந்த 7 கிரகங்கள் மாறுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று குழப்பம் கொடுக்கக்கூடிய வகையிலேயே இருக்கு. அதில் உங்கள் ராசிநாதன் குருவுமே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலையில் அவர் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எடுத்துக்கணும், 14ஆம் தேதி வரைக்கும் எதுவும் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். எந்த முயற்சி எடுத்தாலும் அங்க குழப்பத்துல முடியும். அப்ப ரிலாக்ஸ்டா கோ ஆன் த ஃப்ளோ அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சும்மா இருந்தாலே குழப்பம் வரும். அப்போ முயற்சி எடுத்து நடக்கல அப்படின்னா மனசு கஷ்டப்பட்டுடும். ஸோ அதனால வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கலன்னா யாருக்கு கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்ப குழந்தைங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு அவங்களுடைய ரிசல்ட்ஸ்க்காக இருக்கக்கூடிய மாதம். ஸோ இப்போ கரெக்டா நீங்க எழுதியிருந்தா கூட ஏதோ ஒரு ஆன்சர் நீங்க தப்பா எழுதியிருப்பீங்க. அது மறுபடியும் மறுபடியும் உங்க மனசை போட்டு உறுத்திட்டே இருக்கும். அது 2 மார்க் கேள்வியா இருக்கும். ஆனா அந்த 2 மார்க் மாதிரியே வேற ஏதாவது எழுதியிருப்பீங்களா, வச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்ல உங்களை போட்டு வதக்கிட்டு இருப்பீங்க. எழுதியாச்சு, வச்சாச்சு, வந்தாச்சு, இனி ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த தள்ளி வச்சிடணும். அண்ட் நழுவி போறதுக்கு உங்களுக்கு தான் சூப்பரா தெரியுமே, அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் சுக்கிரன் உச்சமா இருக்காரு. பட் ஸ்டில் உங்களுக்கு அது அந்த அளவுக்கு பெரிய பிளஸஸ் இல்லாம இருக்கு. அண்ட் 2ஆம் வீட்டுல வேற சூரியன் இருக்கு. சூரியன் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எது எடுத்தாலுமே கொஞ்சம் வெறுப்போடையே பேசுவீங்க. கான்ஃபிடன்ஸ் என்னதான் கிடைக்க போகுது, இப்படிதான் இதுவும் போயிடுச்சு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இது நம்ம நினைச்சோம் லாஸ்ட் மினிட்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு ஆர்டரா இருக்கட்டும், ஒரு டெலிவரியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்க ஒரு மன சங்கடத்துக்குள்ள உங்களை தள்ளி வச்சிடும். அதனால உங்களுடைய வார்த்தையில கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுற மாதிரியும் சட்டுன்னு பேசிடுவீங்க. நீங்க அப்படி பேசக்கூடிய குணமே கிடையாது. பட் ஸ்டில் இப்போ அந்த கிரகநிலைகள் உங்க குணத்தை இந்த மாதிரி மாத்தி விட்டுரும். ஸோ அதனால எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 9ஆம் அதிபதியும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், அவர் சந்திரன் வீட்டில் உங்களுடைய 5ஆம் வீட்டில் போய் பவர் இழந்து இருக்கார். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல யாருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ன்றது வருது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு வருது. அப்படின்னா உடனே அந்த ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துருச்சோ, வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு அறியாத பயம் உங்களுக்கு இருக்கும். இது நான் சொல்றது குழந்தையிலிருந்து எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த பய உணர்வு தயவு செஞ்சு நீங்க போக்கிக்கணும். அதுக்குண்டான சக்தியை நீங்க மேம்படுத்திக்கணும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு ஏன் பயம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்றது முதல்ல உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அண்ட் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு ராகு போய் குருனுடைய பார்வையும் சூப்பரா பெறார். 6ஆம் வீட்டுல கேது இருக்குன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க ஜெயிக்கலாங்க. எவ்வளவுதான் கடன், இஎம்ஐ அப்படின்றது இருந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு கேது வந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்துதான் இந்த கடனுக்காக மட்டும் உங்களுக்கு பணம் வரும் தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா பணம் அந்த கடன்காரனுடைய தொல்லை இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நீங்க யாருக்கெல்லாம் உதவணும், பொதுவாகவே மீனராசி அப்படின்றது
தனக்கு அப்படின்றத விட தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு, தங்களை நம்பினவங்களுக்கு தேடி தேடி போய் உதவுவீங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ல எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவுங்க. நான் வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது உங்களுடைய பிறப்பு குணம், அதை மாத்திக்க முடியாது. பட் ஸ்டில் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தென் நீங்க போறதுதான் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றதை கேதுன்றதுனால தினமும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். அப்படி முடியலை அப்படின்னா நீங்க டெய்லி காலையில எழுந்திருச்ச உடனே விநாயகருக்கு உண்டான சோஸ்திரங்கள், விநாயக பஞ்சரத்னம், இந்த மாதிரி நீங்க விநாயகருடைய ஸ்லோகத்தை நீங்க மனசார கேட்கும் போதும், விநாயகரை நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பும் போதும், திங்கக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து அருகம்புல் வாங்கிட்டு வந்து தினமும் அதை ஒரு பிட் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு நீங்க ரெகுலரா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். அண்ட் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா உங்க கண்ணுல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தூக்கமின்மை அப்படின்றது துரத்தும், அதனால நல்லா தூங்கிடுங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி கெசகசா எடுத்து நீங்க மிக்சியில அரைச்சு நீங்க அதை பால்ல கலந்து கூட குடிச்சிட்டு தென் நீங்க போய் தூங்கலாம். அந்த மாதிரி ஆயுர்வேதிக் சம்பந்தமா தூக்கத்துக்கு உண்டான பல வழிகள் இருக்கு, அதன் வழி நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய போன்ஸோட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த போன்ஸ் அப்படின்றது ஷோல்டர் போன், நெக் போன், போன்ஸ் அப்படின்றதுல மெயினா ஹெட் போர்ஷன்லயும் அண்ட் காலு பாதம் அப்படின்ற விஷயத்துலயும் எதுலையுமே ஆக்சிடென்ட்ல மாட்டிடக்கூடாது. டிரைவ் பண்ணும்போது உங்க நினைவு உங்ககிட்ட இருக்கணும், ஏன்னா நிறைய ஆக்சிடென்டல் ஜோன்ஸ் அங்க காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நிதானம் நிதானம் நிதானம்ன்றது ரொம்ப முக்கியம் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவோ பரவாயில்ல, பட் ஸ்டில் நீங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் இப்போ உங்களுடைய ஃபேமிலி உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிடுவாங்க, உங்க குழந்தைங்களும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு இப்போ நீங்க செலவு வருமே, உங்க எஜுகேஷனுக்கு செலவு, அவங்க ஹெல்த்துக்கு செலவு அப்படின்றதெல்லாம் நிறைய வரத்தான் இருக்கு. ஸோ செலவுகள் அதிகமாக தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க உங்க பார்ட்னர்கிட்ட சொன்னா கூட இப்ப பார்ட்னர் புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க. அண்ட் மேலும் உங்களுடைய 7ஆம் அதிபதி தானே புதன், அந்த புதன் 6ஆம் தேதி வரைக்கும் நீச்சம் பெறார். அப்புறம் சூரியனோட அவர் சேர்றார். ஸோ நீங்க எல்லா விதத்திலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா 23 தான் புதன் மாறுறார் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 5ஆம் வீடுல செவ்வாய் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கண்டிப்பா டாக்குமெண்ட் சம்பந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க வீடு வாடகை கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க வீட்டு வாடகையில இருந்தாலும் சரி, ஒரு நிலம் வீடு அப்படின்ற விஷயத்துல பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்திருக்கு. ரிப்பேர் சம்பந்தமா நீங்க இருக்கக்கூடிய வீடுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அரசு வழியில கண்டிப்பா எந்த ஒரு கட்டணம் செலுத்தாம இருந்துராதீங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க பே பண்ணிடுங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க டிரைவ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க லைசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத பாருங்க. அதிக ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு பிரச்சனை வர்றதுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்பவே இருக்கு. பார்ட்னர்ஷிப், நட்பு, இதுலெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் மீனராசி அன்பர்களே. ஸோ ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய ராசிநாதன் குருனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பட் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலான்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு சனி பகவான் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்துல. பூரட்டாதி அப்படின்னாலே குருனுடைய வடிவம். அப்ப கண்டிப்பா பெரிய பயம் பாதிப்பு கிடையாது. எல்லாத்தையும் விட நான் சொன்ன அந்த செகண்ட் ஹாஃப்ல 18ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு கேது ஹெல்ப் பண்றாரு. அப்ப நெகட்டிவிட்டி எல்லாம் அவர் கட் 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 கட்னு பண்ணிடுவாரு. பாசிட்டிவிட்டி பொங்கி நீங்க சூப்பரா ஜெயிக்க போறீங்க, கடனெல்லாம் அடைக்க போறீங்க, திருப்தியான ஒரு செக்டாருக்குள்ள நீங்க போவீங்க. ஆனா மாற்றங்கள் பெருசா இந்த மாதம் இருக்கு. அந்த மாற்றத்தை ஏத்துக்கோங்க, பொறுமையா இருங்க. உங்களுடைய சந்திராஷ்டமம் எப்போன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்ப டபுள் ட்ரிபிள் காஷன் உங்களுக்கு ரொம்பவே தேவை. உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னா 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 10ஆம் தேதி 1:42 மதியத்துல இருந்து 13ஆம் தேதி நடுஜாமம் 2:27 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். எனர்ஜி, இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மஞ்சப்பொடி, நெல்லிக்காய், நார்த்தங்காய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோ கலர் ஃபுட்ஸ் அதிகமா எடுங்க, நல்லா தூங்குங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.